அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய மாதம் ஷாபானுடைய மாதமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இன்றைய நாள் ஷாபானுடைய 15வது நாளாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நோன்பு வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அதிகமான நல்ல அமல்கள் செய்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்று 15வது நாள் நோன்பு வைக்கலாமா வைக்கக்கூடாதா, அது மட்டும் இல்லாமல் நல்ல அமல்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற பல விதமான சந்தேகங்கள் கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆசை என்னவாக இருந்தது என்று சொன்னால், இந்த மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான நபர்களை உடைய ஆயுள் காலத்தை பற்றி அல்லாஹ் இந்த மாதத்தில் நிர்ணயம் செய்கின்றான். ஹயாத்து மௌத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரிஸ்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள், என்னுடைய ரூஹ் பிரியக்கூடிய நேரம், அந்த நேரம் நான் நோன்பு வைத்தவனாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்ற ஹதீஸுடைய விளக்கங்களை நம்ம பார்க்க முடிகின்றது. அதனுடைய அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ஷாபானுடைய மாதத்தில் குறிப்பாக அனைத்து மக்களும் அதிகமான நோன்புகள் வைக்க வேண்டும். குறிப்பாக இந்த 15வது நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது, அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய தனிப்பட்ட முறையில் இந்த நாட்களில் அல்லாஹ் அதிகமான கவனங்களை செலுத்துகிறான். அதனால் அந்த அடிப்படையில் நிறைய மக்கள் நோன்பு வைக்கின்றார்கள், நிறைய அமல்கள் செய்கின்றார்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சில மக்கள் பிதாத் சொல்கிறார்கள், அது இது போன்ற பல விதமான சர்ச்சைகளை கிளப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஹதீஸ்கள் கிதாபுகளில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. நிறைய அமல்கள் செய்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுவவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், புலம்பக்கூடியவர்கள் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். சில நபர்களுக்கு சில விளக்கங்கள் தெரியும், சில நபர்களுக்கு சில விளக்கங்கள் தெரியாது. அதனால் சில விஷயங்கள் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், மக்களை பிளவுபடுத்திக் கொண்டிருப்பார்கள். இந்த நாள் 15வது நாளில் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு சென்று ஜியாரத் செய்தார்கள். ஜன்னத்துல் பக்கி மதீனாவில் இருக்கின்றதே, அந்த கபருக்கு சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செய்தார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் இன்ஷா அல்லாஹ் நமது பெற்றோர்கள் யாரேனும் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் சென்று ஜியாரத் செய்வது, சொந்த பந்தங்கள் யாராவது இருப்பார்களானால் கபரஸ்தானுக்கு சென்று ஜியாரத் செய்வது, இன்ஷா அல்லாஹ் இது போன்ற அமல்கள் செய்யுங்கள். அங்கே சென்ற பிறகு இந்த ஊதுபத்தி கொளுத்து வைப்பது, பூமாலை போடுவது, ரோஜா பூ எடுத்து தூவி விடுவது, சால்வை போர்த்துவது, இது போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு செயலை அந்த இடத்துல நாம் செய்யும் பொழுது இது விதஅத்தாக கருதப்படுகின்றது. இது சரியும் அல்ல, இஸ்லாத்துடைய அடிப்படையில் சரியும் கிடையாது. இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 நபர்களை மன்னிப்பது இல்லை என்று ஒரு ஹதீஸில் வருகின்றது. அதாவது ஒன்று முஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர். அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் இணை வைக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்பதாக வருகின்றது. அடுத்தது முஷாஹின், அதாவது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் மீது வெறுப்போடு இருக்கிறது, பகை வச்சுக்கிட்டே இருக்கிறது, இது போன்ற செயலில் இருக்கிறவங்களே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று ஹதீஸில் வருகின்றது. ஆகையால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்கு இணை வைப்பதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அதே போன்று அடுத்தவர்கள் மீது பகைமை வைப்பதிலிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. உலகத்திலிருந்து எதையும் கொண்டு போகிறது கிடையாது. யார் மீது யாரும் வெறுப்போடு இருப்பதை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அனைத்து மக்களுடன் இன்ஷா அல்லாஹ் சந்தோஷமான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தையும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. மன்னிப்போம், மறப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான ஹைர்களையும் நலவுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்குவானாக. முக்கியமாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த நலவுகளை அல்லாஹ்விடம் நாடினார்களோ வேண்டினார்களோ அந்த நலவுகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எந்தெந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அந்த தீங்கிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக இன்ஷா அல்லாஹ். அதே போன்று அல்லாஹ் நம்முடைய நசீபில் நல்ல ஹைர்களை எழுதுவானாக. நம்முடைய மௌத்துடைய நேரம் சிறந்த நேரமாக அல்லாஹ் ஆக்கி அருள் செய்வானாக. நாம் மரணிக்கும் போது நோம்புடைய நேரத்திலோ அல்லது குர்ஆன் ஓதிய நிலையிலோ அல்லது தொழுகையுடைய நிலையிலோ ருக்கு சஜிதாவுடைய நிலையிலோ அல்லாஹ்வை தியானம் செய்த ஜிக்ர் செய்யக்கூடிய அந்த நிலையிலோ அல்லாஹ் நம் அனைவருடைய ரூஹை கைப்பற்றுவானாக. இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது கடன் இல்லாமல் பிரிய வேண்டும், கலிமாவுடன் பிரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இது நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.